ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த ஒரு விஷயத்த நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இதில் நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவும் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, "ஏன் நீ இது மாதிரி அண்ணனையெல்லாம் இந்த மாதிரி எதிர்த்து பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னோன்னே, "ஆமாம்மா, என்ன அண்ணன் இப்போ பேசுது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கல்யாண விஷயத்தில் இது பேசியிருந்துச்சுன்னா இந்த நிலமை இருக்குமா? அப்பா இருந்தார், இது மாதிரி மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப அண்ணன் என்ன சொல்லியிருக்கணும், அதெல்லாம் வேண்டாம், அவன் ஒன்றும் படிக்கலை, வேலையெல்லாம் சரியாக இல்லை, வீடு வசதி இருக்குன்னு மட்டும் கொடுக்காதீங்க தங்கச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா? அன்றைக்கி எதுவுமே வாயை திறந்து பேசலை. இன்றைக்கி மட்டும் நான் வாழாமல் வரேன்னு சொன்னால் மட்டும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வந்துட்டானே எதனால? இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருப்பேன் நான் இங்கே அப்படிங்கிறதுனாலே அப்படின்னோடனே, சரி விடுமா, அவன் அப்போ அவனோட சூழ்நிலை அப்பாவை நம்பி தான் அவனே இருந்தான். உனக்கு தெரியும், அவன் வேலைக்கு போகலை, அப்பா கொடுக்குற காசு செலவு பண்ணிக்கிட்டு தான் அப்போ இருந்தான். இப்போ ஒரு வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறதுனால அப்பாவும் இப்போ இல்லை. அதனால் அதை பற்றி நம்ம பேசி ஒன்றாக போட்டு அவர் உன் வாழ்க்கையை இது பண்ணிவிட்டு அவர் போயிட்டார், நீ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம்மா, நான் அப்போயே என்ன சொன்னேன், எனக்கு படித்த பையனாக பாருங்கள், ஒரு வேலை பார்க்குற மாதிரி பாருங்கள், அப்போ தான் நானும் வேலை பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அதை வச்சு இது பண்ணுறதுக்கு கூட அந்த ஆள் சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு. வீட்டு வாடகை வரத்தையுமே அத்தை வாங்கிக்கிறாங்க. நான் வேலைக்கு போய் ஒன்றுக்கிட்ட குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போய் 10,000 சம்பளத்தில் தான் பிள்ளைங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாமே பண்ணிக்கிறேன். இதில் அவர் வேற இடையில காசு கேட்குறாரு. அப்படி இருக்கிறப்போ எனக்கு எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பார். சரி, வாடகை வர்றதையும் நம்ம ஒரு வீட்டு வாடகை என்னாச்சும் நமக்கு கொடுக்கலாம். நம்ம மருமக மகன் சரியில்லை, நம்ம மருமக கஷ்டப்படுறாள், பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறாளேன்னு எங்கள் அத்தை நினைக்குதா? அன்னைக்கு பொண்ணு கொடுக்கலன்ட்டு எவ்வளோ கெஞ்சினாங்க, என்னென்ன பண்ணாங்க, எத்தனை தடவை வீட்டுக்கு அலைஞ்சிச்சு, எல்லாம் பண்ணுச்சு. அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி பேசுது. உன்னை யார் கல்யாணம் பண்ணிட்டு வர சொன்னா? அவனை பற்றி தான் தெரியும்ல, தெரிஞ்சு ஏன் நீ பண்ணிக்கிட்ட? வேணான்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே அவ்வளோ இதாக பேசுதுமா அப்படின்னோடனே, சரி விடு, அது பேசுகிறதெல்லாம் ஒரு இதாக நினச்சிக்காத, நீ எதையும் பற்றி யோசிக்காத, அதை பற்றி தான் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் நீ அங்கே போகாமல் இருந்தால் திருப்பி ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதாம்மா நான் செய்கிற தப்பே. அவங்க ஃபோன் பண்ணோடனே நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் பாரு, அதுதான் நான் செய்கிற தப்பு அப்படின்னோடனே, சரி விடுமா, அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம எதுவும் சொல்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் இப்போதைக்கு இல்லை. உங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவனுக்கு கொஞ்சம் முடிஞ்சிட்டுனா எதாக இருந்தாலும் கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வந்துடும். அதனால் நீ அதையும் யோசிக்காத, எல்லாமே சரியாயிடும், நீ அதையும் யோசிச்சுட்டு நீ இது பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் யோசிக்கலம்மா, இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு முக்கியமான வேலைகள் எல்லாமே இருக்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம இது பண்ணுறோமா, நான் இன்றைக்கி இந்த வேலை இல்லைன்னா என் பிள்ளைங்க நானே எவ்வளோ கஷ்டப்படுவேன், ஏம்மா நான் பார்த்துக்க மாட்டேன், ஆமாம் நீயே பாவம் துணி தைச்சி பண்ணி செஞ்சு தான் நீயே வீட்டு செலவை பார்த்துட்ருக்க, யாருன்னா சம்பாதிக்கிறது அப்பா ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் வீடு கட்டிகிட்டு இருக்கோம், அந்த லோனுக்கு தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப நான் உங்ககிட்ட அதையும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தேன்னா நீ என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னோன்னே, இந்த நிலைமைக்கு காரணம் நாங்களும் தானம்மா, உங்கள் அப்பாவும் நானும் தானே வசதி இருக்குது, வீடு எல்லாம் இருக்குது, இடம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி யார் எந்த நிலமையில இருக்கிறா? நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நாம் போய் சொந்தம்னு ஒரு கேட்கவும் முடியலை, அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையே. இதே பெரத்தியாராக இருந்தால் கூட நம்ம கேட்டுடலாம், இது மாதிரி ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, என்ன சொல்கிறீங்கன்ட்டு நம்ம மற்றவங்கள கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி ஏதாச்சும் ஒரு இதுக்கு ஒரு விஷயத்த இது பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு இது பண்ணுறதுக்கும் கேட்குறதுக்குமே பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம சொந்தத்துக்கெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அசிங்கமாக நினைப்பாங்களே. அன்றைக்கே உங்கள் சித்தி மட்டும் சொன்னா, இது மாதிரி வேண்டாம், அவனுக்கு எதுக்கு, மோகனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்காதக்கா, அவன் சரியாக பார்த்துக்க மாட்டான் நம்ம பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அவள் மட்டும் 2 3 தடவை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தானா, நான் தான் அவள் பொறாமையில் பேசுகிறா, அவள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக பேசுகிறாப்புல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் ஏதோ ஒரு நினச்சேன். இன்றைக்கி அவளை உங்கள் ரமா கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி நல்லா இருக்கிறா, அவள் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறா, பண்ணுறா செய்கிறா, எல்லாமே நல்லா இருக்கிறா. இன்றைக்கி அவள் வீட்டுக்காரெலாம் அப்போதைக்கு படிக்கலைனாலுமே ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்ததுனால இன்றைக்கி நல்லா ஆட்டோலாம் 2 3 ஆட்டோ ஓடுது, கார்லாம் வாடகைக்கு விட்டு நல்ல வீடெல்லாம் கட்டி நல்லா இருக்காங்க. இன்றைக்கி நீ தான் கஷ்டப்படுற. அன்றைக்கி அவள் சொன்னதை நான் கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமா அப்படின்னோடனே, தெரிஞ்சால் சரிம்மா, யாரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம தப்பாக நினச்சிக்க கூடாது, எதுக்காக சொல்கிறாங்க, என்னத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணுமா. யோசிச்சு பார்த்தாலே இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்காது. நம்ம நினைக்கிறோம் அடுத்தவங்க நம்ம பொறாமையில் சொல்கிறாங்க, அதில் சொல்கிறாங்க, இதில் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அர்த்தங்கிறது நம்மளுக்கு
புரியாது அப்படின்னோடனே, எது இருக்குதோ இல்லையோ நம்ம அதை வச்சு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. தேவையில்லாமல் எதையும் நம்ம வந்து அடுத்தவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறதுனால தான் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோமா அப்படின்னோடனே, சரி விடு விடு அதெல்லாம் நான் வந்து எதுவும் இனிமேலாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு செயல்படணுமா, எனக்கு இன்னொரு வேலையும் வந்திருக்கு, அதையும் நான் போய் பார்க்குறேன், அதை விட கொஞ்சம் சம்பளம் அதிகமாக இருந்தால்